எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கேரட் சாதம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா ருசியாக இருக்குங்க. நான் இப்போ ஆயில் விட்டுருக்குறேன். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேங்க. ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு, அதனால் எல்லாமே கம்மியாகவே போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவு சேர்த்துக்கலாங்க. உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க, உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு பொரியட்டுங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 மிளகாய் கீறி வச்சுருக்குறேங்க. காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. சின்ன துண்டு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது சேர்த்திக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. பூண்டு அதிகமாக சேர்த்திக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ கேரட்டு 2 கேரட்டு செதுக்கி வச்சுருக்குறேங்க. சின்ன சின்ன கேரட்டுங்க. இது சேர்த்திக்கலாங்க. இதை ஒரு வதக்கிக்கலாங்க. தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சேர்த்திக்கலாங்க. ஏன்னா சாப்பாடு கொஞ்சமாக போட்டு செய்கிறதுனால. இப்போது சாதத்தை இதில் சேர்த்து கிளறலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தூவிட்டு உப்பு சரி பார்த்துட்டு இறக்கிடலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் சாதம் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.